ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேக்கெட் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறேன். இந்த ஓடிசி மார்க்கெட்டை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓடிசி மார்க்கெட்டில் நான் இங்கே 1 மினிட்டுக்கு வந்து நான் ட்ரேட் பண்ண போகிறேன். என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் வந்து எந்த ஒரு இண்டிகேட்டரும் யூஸ் பண்ண மாட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி, அதாவது டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்ணுவேன். ப்ரைஸ் ஆக்ஷன், சைக்காலஜி, மார்க்கெட் மூவ்மெண்ட் இதெல்லாம் பார்த்து தான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து ட்ரேடு வந்து பண்ணுவேன். அதே போல தான் இன்றைக்கி நான் இங்கே ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே வந்து ஒரு 4 சார்ட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். சார்ட்டில் வந்து நான் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற சார்ட்டில் வந்து நான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ நான் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ நான் இங்கே வந்து ஒரு ஷெல் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். செல்லர் கேண்டிலுக்காக நான் இங்கே வந்து ட்ரேடு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஒரு செல்லர் கேண்டில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக இங்கே ரிவர்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ ரிவர்ஸ் ஆகி மார்க்கெட் வந்துட்டுருக்கு. பட் இங்கே ரிவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து மார்க்கெட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு மைனராக வந்து செல்லர் ட்ரை பண்ணியிருக்கான். பட் செல்லர் ட்ரை பண்ணியிருந்தாலும் பையர்ஸ் வந்து மறுபடியும் மார்க்கெட்டை எந்த லெவல்லேருந்து செல்லர் ட்ரை பண்ணணும் அதை பிரேக் அவுட் பண்ணி கொண்டு போயிருக்கான். ஸோ ஆஃப்டர் பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 லைனை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஏரியாவை நான் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி மேலே போயிட்டு கீழ வரும்போது, அதே ட்ரெண்ட் லைன்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த லெவலுக்கு வந்த உடனேயே ரிஜெக்ஷன்ஸ் குடுத்து பையர் வந்திருக்கான். அதுக்கப்புறம் வந்து ரிவர்சல் நடந்திருக்கு. செல்லர்ஸ் வர்றான். திருப்பி அந்த லெவல்ல இருந்து மறுபடியும் பையர் என்ட்ரி ஆயிருக்கு. ப்ரீவியஸாவே ரிஜெக்ஷன்ஸ் குடுத்து பையர் வந்தா, மறுபடியும் செல்லர் ட்ரை பண்ணான். அண்ட் ரிவர்சல் நடந்திருக்கு. ரிவர்சல் நடந்ததுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான ஒரு செல்லர் பிரேக் அவுட். செல்லர் பிரேக் அவுட் பண்ணி அங்க ரீடெஸ்ட் நடந்திருக்கு. ஆஃப்டர் ரீடெஸ்ட் செல்லர் வந்து இங்க என்ட்ரி ஆயிருக்கான். ஸோ, அதுக்காக தான் நான் மறுபடியும் செல்லர்ஸ் வந்து கன்டின்யூ பண்ணுவான்னு ட்ரேட் பண்ணியிருக்கேன். பட் இங்க இருக்கக்கூடிய பையர்ஸ் வந்து அவன் ஒரு கேண்டில வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கான். பட் கண்டிப்பா மார்க்கெட் இங்கேருந்து கீழ போறதுக்கு அதிக பாசிபிலிட்டீஸ் இருக்கு. மார்க்கெட் அடுத்து ஒரு ரிவர்சல இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ராங் ரிவர்சல். ஸோ, அதுக்காக நான் இங்க மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா ப்ரீவியஸா இந்த இந்த ஏரியால தான் மார்க்கெட் ஒரு சேனல கிரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரெண்ட். அத நான் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே லெவல்ல நான் என்ன பண்றேன், அதே ட்ரெண்ட் லைன யூஸ் பண்ணி நான் இங்க வந்து லெவல்ஸ கனெக்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ரிவர்சல் அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கான ஒரு என்ட்ரி. ஸோ, அந்த என்ட்ரி ஆயிருக்கு. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ராங் என்ட்ரி. அண்ட் இந்த இடத்துலயும் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் எடுக்கு. ஆஃப்டர் பிரேக் அவுட் அகைன் ரிவர்சல் நடந்திருக்கு. ஓகே. ஸோ இந்த லெவல் இந்த இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல. ஸோ இந்த ஏரியால மார்க்கெட் வரும்போது மறுபடியும் ஒரு நல்ல ஒரு புல் பேக்க வந்து நான் பார்க்கலாம். அதுவரைக்கும் மார்க்கெட் கண்டிப்பா இங்க டவுன் வரும். ஸோ போன கேண்டில்ல வந்து எனக்கு வந்து 2 கேண்டில்ல ட்ரேட் பண்ணேன். ஒண்ணு வந்து ஐடிஎம், இன்னொன்னு வந்து ஏடிஎம் அட் த மணி அண்ட் இன்னொன்னு வந்து எனக்கு ப்ராஃபிட். ஏன்னா என்ட்ரி வந்து லேட்டா இருந்தனால எனக்கு ப்ராஃபிட் வந்து 1ல வந்து மிஸ் ஆயிருச்சு. ஸோ இங்க வந்து நான் கண்டிப்பா இந்த கேண்டில் இந்த ப்ரீவியஸ் லெவல பிரேக் பண்ணி போகும். அதனால நான் இந்த புட் ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்துருக்கேன். ஓடிசி பொறுத்தளவுக்கு எரர் கேண்டில் இந்த மாரி எரர் கேண்டில் ஃபார்ம் ஆகும். என்ட்ரி மிஸ் ஆகும். ஸோ, அதுக்கானால தான் ஓடிசிய பிகினரா இருக்கிறவங்க நீங்க அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா, உங்களால எமோஷன் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. லாஸ் ஆச்சு அப்டின்னா, அத ரெக்கவர் பண்றதுக்கு உங்களால அ அடுத்தது ப்ராப்பரா ப்ரிடிக்ட் பண்றதுக்கு முடியாது. உங்களோட எமோஷன் வந்து அதுக்கு அலோவ் பண்ணாது. அதனால தான் ஓடிசிய வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்றது. ஸோ, இது எனக்கு வந்து ஐடிஎம். ஸோ எனக்கு கொஞ்சம் மார்ஜினல் கிடைச்சா நான் மறுபடியும் செல்லு தான் போவேன். கண்டிப்பா மார்க்கெட் வந்து இந்த இடத்த வந்து ஒரு மொமெண்டத்த கிரியேட் பண்ணும். எஸ் நல்ல ஒரு என்ட்ரி. ஸோ இந்த என்ட்ரில இருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், செல்லருக்காக ட்ரேட் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு மொமெண்டத்த வந்து கிரியேட் பண்ணும். ஏன்னா கிளியர் கட்டான என்னோட அனலைசிஸ் படி மார்க்கெட் கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு டவுன இங்க வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இந்த ஏரியாவ ரீச் பண்றதுக்காக ட்ரை பண்ணும்.
நம்மளோட அனலைசிஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா, நம்மளோட பிரிடிக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து நல்ல ஒரு வின்னிங் ரேஷியோ குடுக்கும். இன்கேஸ் வந்து மார்க்கெட்ல ஆப்போசிட்டா கேண்டில் வந்து நம்மளுடைய ட்ரேட் லாஸ் ஆனாலும், நம்ம ஈஸியா வந்து அத ரெக்கவர் பண்ண முடியும். அதுக்கு வந்து அனலைசிஸ் வந்து ரொம்ப முக்கியம். சிம்பிளா இங்க ஒரு லெவல் இருக்கு, இங்க ஒரு லெவல் இருக்கு அப்படிங்கிற லெவல வச்சு மட்டுமே ட்ரேட் வந்து பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல போயிட்டுருக்கு அண்ட் மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல போறதுக்கு ட்ரை பண்ணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் ட்ரேட் வந்து ப்ராப்பரா பண்ண முடியும். ஸோ எனக்கு இது ஒரு ஐடிஎம். ஸோ டோட்டலா ஃபர்ஸ்ட் நான் இந்த இடத்துல ட்ரேட் பண்ணேன். செல்லர்ஸ் வருவான்னு. பட் அகைன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பையர்ஸ் வந்து வந்திருக்கு. அண்ட் அதனால எனக்கு லாஸ் ஆயிருக்கு. எஸ். கண்டிப்பா இந்த இடத்துல கேண்டில் ப்ரீவியஸ் என்ட்ரிய பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் ஃபார்ம் பண்ணும். ஏன்னா வந்து இந்த இடத்துல இந்த கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டில்ல ரிஜெக்ஷன்ஸ் குடுத்திருந்தாலும், அடுத்த கேண்டில்ல பார்த்தீங்கன்னா பையர்ஸ் இல்ல. அதே டைம்ல செல்லர்ஸும் வந்து இங்க ஸ்ட்ராங்கா என்ட்ரி ஆயிட்டு இருக்கான். இங்க ஒரு பெரிய கேண்டில நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ப்ரீவியஸோட என்ட்ரிய பிரேக் பண்ணி மார்க்கெட் இங்க கேண்டில் ஃபார்ம் பண்ணும். ஏன்னா இந்த மொமெண்டத்த வந்து இவன் வந்து கன்டின்யூ பண்ணுவான். அதனால நான் வந்து புட் ஆப்ஷன் குடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போதே ஒரு கேண்டில் எப்படி ரன் ஆயிட்டுருக்கு, அந்த கேண்டில்ல செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆயிட்டு இருக்காங்கிறத நான் அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பேன். அப்சர்வ் பண்ணி தான் நான் அதுக்கு ஏத்தபடி வந்து ட்ரேட் வந்து பிளேஸ் பண்ணுவேன். ஸோ இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். பட் நீங்க மேக்ஸிமம் ட்ரேட் பிளேஸ் பண்ணும்போது உங்களோட ப்ராப்பர் என்ட்ரியில ட்ரேட் வந்து எடுங்க. மார்ஜினல் சேஃப்டில எடுக்கிறது பெட்டர். எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு லாஸ் ஆச்சுனாலும் என்னால அத ரெக்கவர் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்கு. அதனால தான் நான் ட்ரேட் வந்து பண்றேன். நான் சொல்லியிருந்தேன் இந்த என்ட்ரிய வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகும்னு சொல்லி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்தியான ஒரு செல்லர் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கான். அண்ட் இந்த மொமெண்டத்த வந்து கன்டின்யூ பண்ணியிருக்கான். பட் இந்த கேண்டில்லே சொன்னேன், இங்க ஒரு மொமெண்டம் கண்டிப்பா செல்லர் கிரியேட் பண்ணுவான்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு மொமெண்டம் வந்திருக்கு. செல்லரும் வந்து ஹெல்தியா இருக்கு. அண்ட் இந்த ஏரியாவ ரீச் பண்றதுக்கு மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஓகே. ஓகே. இந்த சார்ட்ட பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி பார்க்கணும்? இந்த சார்ட்ல வந்து நான் ஃபர்ஸ்ட்டு இங்க ஒரு லெவல வந்து ட்ரா பண்ணேன். இந்த ஃபர்ஸ்ட்டு ஏன் இந்த லெவல நான் கனெக்ட் பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு மைனர் ஒரு டவுன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். மைனர் டவுன கிரியேட் ஒரு மார்க்கெட் வந்து ரிவர்சல் நடக்குதுன்னா, ரிவர்சலுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கன்சாலிடேஷன் ஃபார்ம் ஆயிருக்கா? இல்ல ஒரு மைனரான ஒரு ரிவர்சல் நடந்திருக்கா? அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல மைனரான ஒரு ரிவர்சல் நடந்திருக்கு. அந்த என்ட்ரிய நான் எடுத்திருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் அந்த என்ட்ரிய நான் இங்க வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இத பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எகைன் செல்லர்ஸ் வந்து இங்க வந்திருக்கு. அண்ட் அங்கேருந்து ரிஜெக்ஷன்ஸ் குடுத்து ஒரு பையர் ஹெல்தியா வந்து மார்க்கெட்ட மேல கொண்டு போயிருக்கான். அந்த என்ட்ரிய நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்க கனெக்ட் பண்ணும்போது பாருங்க, மார்க்கெட் மறுபடியும் ரிவர்சல் இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் பண்ணி வர்றான். வரும்போது இந்த என்ட்ரி பக்கத்துல வந்த உடனே பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ஷன்ஸ் குடுத்து பையர் என்ட்ரி ஆயிருக்கான். ஒருவேளை இங்க பையர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னா, என்ன பண்ணுவான்? இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்ட மறுபடியும் மேல கொண்டு போவான். ஓகே. இந்த ட்ரெண்ட் லைன்ல இருந்து எகைன் மார்க்கெட்ட வந்து மேல கொண்டு போய் இந்த லெவல ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். இங்க என்ன நடந்திருக்கு? மறுபடியும் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க பையர் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் செல்லர் என்ட்ரி ஆகுறான். இதே ட்ரெண்ட் லைன்ல இருந்து மறுபடியும் பையர்ஸ் என்ன பண்றான்? ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்றான். ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். இந்த கேண்டில்ல செகண்ட் கேண்டில்ல பாருங்க, செல்லர் ஸ்ட்ராங்கா ரிஜெக்ஷன்ஸ் குடுத்து அடுத்து வந்து ஹெல்தியா இந்த ட்ரெண்ட பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். இந்த ட்ரெண்ட பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். மார்க்கெட் என்ன பண்ணும்? நான் இந்த ட்ரெண்ட வந்து பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட வந்து எகைன் பையர் என்ன பண்றான்? ரீடெஸ்ட் எடுக்குறான். ரீடெஸ்ட் எடுத்து கரெக்ட்டா அந்த இடத்துல க்ளோஸ் ஆகுது. அகைன் செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா வர்றான். இப்ப செல்லர்ஸ் வந்து கன்டின்யூ பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் இங்க வந்து ட்ரேட் வந்து பிளேஸ் பண்ணேன். இங்க வந்து ஒரு பையர் கேண்டில் வந்துச்சு. ட்ரேடிங்ல லாஸ் அப்படிங்கிறது காமனான விஷயம். ஏன்னா ட்ரேடிங்ல வந்து 80% தான் எதுவுமே வின்னிங் ரேஷியோ குடுக்கும். 100% வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து கஷ்டம். 100% எடுக்கிறதா இருந்தா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் தான் ட்ரேட் பண்ணும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் இந்த லெவல்ல க்ளோஸ் ப்ரீவியஸ் என்ட்ரில க்ளோஸ் ஆகியிருந்தாலும் நான் செல் போறதுக்கு காரணம், இந்த மார்க்கெட்டோட டைரக்ஷன் படி மார்க்கெட் வந்து கீழ போறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நான் வந்து செல் ஆப்ஷன் குடுத்துருந்தேன். பட் இங்க பையர் வந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் நான் இந்த கேண்டில்ல 2 ட்ரேட் பிளேஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த ஒரு பையர் கேண்டில்ங்கிறது ஜஸ்ட் ஒரு ஒரு ரீட்ரேஸ்மென்ட் கேண்டில் இல்லன்னா ஒரு எரர் கேண்டில் அப்படிங்கிறனால தான் இங்க நான் என்ன பண்ணேன், செல்லுக்காக நான் ட்ரேட் பண்ணேன். அடுத்த கேண்டில்லே நான் என்ன பண்ணேன், செல் ஆப்ஷன் குடுத்தேன். அடுத்து வந்து இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது நான் சொன்னேன், இங்க ஒரு மொமெண்டத்த கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அந்த மொமெண்டத்துக்காக கன்டின்யூ பண்ணணுங்கிறதுக்காக நான் இந்த இந்த கேண்டிலையும் செல் ஆப்ஷன் குடுத்தேன். இந்த கேண்டில் கண்டிப்பா ப்ரீவியஸ் என்ட்ரிய பிரேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மார்க்கெட் கண்டிப்பா டவுன் இந்த ஏரியாவ ரீச் பண்ண போகுங்கிறது தான் வந்து என்னுடைய பிரெடிக்ஷன்ஸ். ஓகே. இந்த இடத்துல ஆல்ரெடி மார்க்கெட் வந்து இங்க ஒரு ஸ்ட்ரகிள் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பையர் என்ன பண்றான், மேல கொண்டு போறான். அதுக்கப்புறம் மேல போய் ஒரு இந்த ஏரியாலருந்து எகைன் செல்லர்ஸ் வர்றான். ப்ரீவியஸ் அதே ட்ரெண்ட்ல இருந்து ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுது. ஃபெயில் ஆகுது. செல்லர் ஸ்ட்ராங்கா அந்த ட்ரெண்டுக்குள்ள மறுபடியும் உள்ள வரான். ஆஃப்டர் ரீட்ரேஸ்ட் எடுத்து மறுபடியும் செல்லர் ஒரு மொமெண்டத்த கிரியேட் பண்ணி என்ன பண்றான், இந்த லெவலுக்கு வந்து ரீச் பண்ணிட்டான்.
ஓகே. ஸோ என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம ட்ரேடுக்குள்ள போன உடனே ட்ரேடு வந்து ரொம்ப ஜூம் இன் பண்ணி, இப்படி ஜூம் இன் பண்ணி வச்சுட்டு, ஓகே லெவல்ஸ் இங்க இருக்கு. நெக்ஸ்ட் லெவல் இங்க இருக்கு. நெக்ஸ்ட் லெவல் இங்க இருக்கு. அப்படின்னு சொல்லியே ட்ரேட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. ஸோ ட்ரேட் பண்ணும்போது எப்பவுமே ஃபர்ஸ்ட்டு ஜூம் அவுட் பண்ணுங்க. மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு? இது ஒரு டீப்பா ஒரு மார்க்கெட் அப்பு போயிருக்கு. அப்பு போயிருக்கு. அப்பு போன மார்க்கெட் டைரக்ட்டா இங்க போயிருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, ஒரு மைனர் டவுன் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ செல்லர் டவுன் கொண்டு போய் இந்த ப்ரீவியஸ் லெவல்ஸுக்கு மறுபடியும் கீழ கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். ஆனா பையர்ஸ் விடல. எந்த இடத்துலருந்து ட்ரை பண்ணானோ, அந்த ஏரியாவ பிரேக் அவுட் பண்ணி மறுபடியும் மார்க்கெட் கொண்டு போயிருக்கான். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க என்ன பண்ணணும், மார்க்கெட்ட வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணா தான், அந்த மார்க்கெட் இனி என்ன டைரக்ஷனுக்கு போகும், நம்ம எந்த கேண்டில்க்காக ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம ட்ரேட் பண்ண முடியும். இன்கேஸ் உங்களுடைய ப்ரிடிக்ஷன்ல ஒரு கேண்டில் ஆப்போசிட்டா போனாலும், அதுக்கு அடுத்து உங்களால அந்த லாஸ் ஆன ட்ரேடையும் உங்களால ரெக்கவர் வந்து ஈஸியா வந்து பண்ண முடியும். ஸோ எப்பவுமே ட்ரேட் பண்ணும்போது, இண்டிகேட்டர் வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்காதீங்க. மார்க்கெட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, உடனே வருமான்னு கேட்டா வராது. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நீங்க பிராக்டிஸ் அதிகமா மார்க்கெட்ல பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்க லைவ்ல பண்ணாதீங்க. டெமோல பண்ணுங்க. நீங்க லைவ் மார்க்கெட்ல வந்து நீங்க அமௌண்ட்ட இன்வெஸ்ட் பண்ணி நீங்க வந்து பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து மார்க்கெட் அனலைஸ் பண்றதுக்குலாம் உங்களுக்கு உட்கார முடியாது. ஸோ டெமோல வந்து நீங்க வந்து ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ரியல் மணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே. எடுத்தோனே ரியல் மணி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அத லாஸ ரெக்கவர் பண்ணதுக்கு உங்களால முடியாது. ஓகேவா? நீங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் பத்தின டீட்டெயில்ஸ் அண்ட் மெம்பர்ஷிப்ல என்ன மாரி வீடியோஸ் வரும், அது உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்த பத்தின கிளியர் எக்ஸ்பிளைன்டு வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்க. வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வந்து மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ தொடர்ந்து நான் வந்து குவார்டெக்ஸ் அண்ட் ஐக்யூ ஆப்ஷன் பினோமோலயும் நான் ட்ரேட் பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்றேன். நீங்க ரெகுலரா வந்து சேனல்ல வீடியோ வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பா என்னோட வீடியோலேருந்து உங்களுக்கு வந்து ட்ரேடிங் நாலேட்ஜ் வந்து கண்டிப்பா எடுத்துக்க முடியும். அதுக்கு வந்து நான் கேரண்டி குடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ பாருங்க மார்க்கெட் இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட்ல வந்து வந்த உடனே இதே ட்ரெண்ட பிரேக் அவுட் பண்ணி இங்க ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் நடந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பையர்ஸ் இந்த ட்ரெண்ட பிரேக் அவுட் பண்ணுனா, மறுபடியும் உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்ணுவான். உள்ள வந்து ட்ரை பண்ணிட்டு, அதில வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் யாரு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ, அத பொறுத்து இந்த இடத்துல மறுபடியும் மார்க்கெட்டோட கண்டிஷன், டைரக்ஷன் வந்து மாறும். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.